ஹாய் எவ்ரிவன். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இனி ஒரு நாள் டைம் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சா, நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு 100க்கு 100 மார்க் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷில் ஈஸியாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு அரை நாள் இருந்தாலே இது படித்து முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸ்கூலுக்கு போனாலுமே நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? என்ன மெமரி போயம் படிக்கணும், என்ன 1 மார்க் படிக்கணும், என்ன கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், என்ன போயம் படிக்கணும், என்ன போயம் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், எல்லாமே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் க்ளோசரி படிக்கணும். க்ளோசரி படித்தா எப்படி கேட்டால் எழுதிடலாம். ப்ரோஸோட க்ளோசரி மட்டும் போதும். ஒருவேளை அது முடியல அப்படின்னா வே டு சக்ஸஸ் கைடு வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு, அது படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் 3 மார்க் எடுத்தலாம், இதில் 3 மார்க் எடுத்துடலாம், 6 மார்க். அடுத்தது நமக்கு வந்து 1 மார்க் 14 மார்க்கு. அதில் என்னெல்லாம் கேட்பாங்க? ப்ளூரல், சிங்குலர் எல்லாத்துக்குமே தெரியும், ஈஸி. அப்ரிவேஷன் எல்லாமே பார்த்துக்கணும். புக் பேக் தான் கேட்பாங்க அதிகமாக. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸ் பின்னாடி போட்ட சஃபிக்ஸ். இடியம்ஸும் புக் பேக் தான் கேட்பாங்க. காம்பவுண்ட் வேர்டு ஈஸி, வாட்ச்மேன், அதுக்கப்புறம் சன்லைட், அந்த மாதிரி வேர்ப் ப்ளஸ் நவுன், வேர்ப் ப்ளஸ் ஜெரண்ட், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ப்ரிப்போர்ஷன் ஒன்று தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் அது புக் பேக்கே பார்த்துக்கணும். வே டு சக்ஸஸில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். லிங்கஸ் அதுவும் ஈஸி தான். டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இதெல்லாம் தான் கோட்டை விட்டுறீங்க. இது வந்து புக் பேக் இருக்குது தான், படிங்க. ஓனாக கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு புக் பேக் பாருங்கள். பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு ஈஸி தான். ஸோ இதுதான் எப்படி குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 மார்க் ஈஸியாக தான் வரும். ஒரு 2 டஃப்பாக வரும். அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இன்னொரு செஷன் வந்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர். அதை நான் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. யூனிட் 1ல் ஏங்கிற இதில் செஷனில் ப்ரோஸில் 1, 2, 5, 6, 7 யங் சீகிள் லெசனில் அந்த டீட்டெயில் படித்தாலே எழுதிடலாம். யூனிட் 2ல் வந்து ரோமன் நம்பர் 7 ஏ செக்ஷனில் 2, 3, 5, 7, 8, 9 ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம். சரியா? போயமில் போய் பார்த்துட்டு இருக்காது ப்ரோஸு. ஸோ அடுத்தது யூனிட் 3 புக் எடுத்து மார்க் பண்ணு. சரியா? கைடில் மார்க் பண்ணால் புரியாது. பி கொஸ்டினில் 1, 2, 3, 7, 9, 10. யூனிட் 4ல் 1, 2, 5, 6, 8. ரொம்ப படிக்க முடியாத பசங்க ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் 4th லெசன் படி. இன்னும் ரொம்ப முடியாதவங்க இந்த உமன் லெசனும் லாஸ்ட்டில் அந்த அட்டிக் லெசனும் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் ஃப்ளைட் இந்த 3 லெசனோட 2 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே போதும். சரியா? நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. போயட்டிக் அப்ரிசியேஷன்லேயும் அப்படி தான். 4 கொடுத்து 3 சூப்பராக எழுதலாம். 3 to 2 6 இந்த செக்ஷன் 6 மார்க்கு. யூனிட் 1 போயமில் பேஜ் நம்பர் 18ல் ஏங்கிற செக்ஷனில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாமே படிங்க. ஈஸி தான், லைஃபோடது. யூனிட் 2 வந்து பேஜ் நம்பர் 47ல் 1, 2, 3, 5. யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 85ல் 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான். 3 லெசன் போதும். 4 லெசன் தான் உங்களுக்கு. 3 லெசன் படித்தாலே சூப்பராகவே எழுதலாம். நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அடுத்த கிராமரில் வந்து 5 கொஷின் கேட்பாங்க. பஞ்சுவேஷன், ரீஅரேஞ்ச் வேர்டு, ஜம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் டைரக்ட், இல்லை சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க, இல்லை மாடல் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன 3 செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா ஏதாவது 3 தான் எழுதணும். 3 × 2 6 மார்க், 1க்கு 2 மார்க்கு. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது எப்படி பண்ணணுங்கிறது தனி வீடியோவில் வந்து பேசுவேன். இந்த 1 மார்க்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பிடிஎஃபோட தரேன். பஞ்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் எழுதிடலாம். ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஓனாக தான் கேட்பாங்க. மேட்ச் பண்ணி நீங்கள் தான் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதில் தான் நிறைய பேத்துக்கு மார்க் போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரோட் மேப் அது எல்லோரும் எழுதிடுவீங்க. ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் எழுதுங்க. 2 மார்க் கேள்வி. 28வது கொஸ்டினாக கேட்பாங்க. ப்ரோஸ் 5 மார்க். 4 ப்ரோஸ் 5 மார்க் இருக்குது. 4மே படிக்கணுமா? கிடையவே கிடையாது. நமக்கு 4 கொடுப்பாங்க, 2 எழுதணும். அப்போ எனி 2 படித்தா போதும். ஃபஸ்ட் ஃப்ளைட் படிங்க, நைட் தி கோஸ்ட் காட்டின் படிங்க. சார் நைட் தி கோட் காஸ்டின் நான் படிக்கல சார், கோஸ்ட் காட்டின் படிக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது படி. அட்டிக் படி, இல்லை எம்பவர்டு உமன் படி. ஸோ ஏதாவது ஒன்று படி. ஆனால் 2 படிச்சிருக்கணும். எனி 2. நான் இந்த 2 செலக்ட் பண்ணிக்க, உங்களுக்கு பிடிச்சிருட்டும். போயமோட 5 மார்க்ஸ். இதுவும் 2 × 5 10. ஆனால் இந்த செஷனில் போயட்டிக் லைன்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. 2 போயம் பேராகிராஃப் கேட்பாங்க. பேராஃபேஸ் கேட்பாங்க. பேராஃபேஸ் வேண்டாம், விட்டுரு. ஏதாவது 2 தான் எழுதணும். லைஃப் படிச்சின்னா கண்டிப்பாக வந்துடும். லைஃபு கிரம்பிள் ஃபேமிலி படிச்சின்னா ஏதோ ஒன்று எழுதிடலாம், இல்லை 2மே வரலாம். கிரம்பிள் ஃபேமிலியும் லைஃப்பும் படிச்சுக்கோங்க. போயம் கொஸ்டின் இப்போ பேராகிராஃபில் ஒரு டவுட் வரும். 3 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க சார், என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் ப்ரோஸ்லையும் சரி போயம்லையும் சரி காமன் பேராகிராஃப் நீ என்ன கொஸ்டின் வந்தாலும் அதை எழுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால் எல்லாமே படிச்சுட்டு இருக்காது. போய்டிக் லைன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். இது 2ல் ஏதோ ஒன்று. இப்போது கிரம்பிள் ஃபேமிலி தான் வரும்னு சொல்லலை, ஆனால் லைஃபு கிரம்பிள் ஃபேமிலி 2ல் ஏதோ ஒன்று படிச்சுன்னா 1 எழுதிடலான்னு சொன்னேன். இன்னொன்று வந்து என்ன எழுதணும், ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன்
இந்த கொஸ்டின் ஈஸி தானே, ரைமிங் வேர்டு தெரியும். ரைமிங் ஸ்கீம்னா ஏபிபி அது ஈஸி தான். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டாஃபர், பெர்சனிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. அலிட்ரேஷன் ஈஸி, ஃபஸ்ட்டு வேர்டெல்லாம் ஒரே மாதிரி வந்தால். ஸோ இதை அட்டன் பண்ணால் 5 மார்க் அள்ளிட்டு போயிடலாம். இது 5, இது 2ல் 1 5. பேராபேஸில் அட்டன் பண்ணி மாட்டிக்காத. ஸோ 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ 2 எழுதிடலாம். சரியா? அடுத்தது 5 மார்க்ஸ். 5 மார்க் தனியாக கேட்குற 5 மார்க் இது. 5 × 1 5. எனி ஒன்று தான் எழுதுனதில்ல. கோஹண்ட் ஆர்டர் ரீட் த பேசேஜ் ஆன்சர். கோஹண்ட் ஆர்டர் நீ மாட்டிக்க போகிற எழுதுனா. ஏன்னா அவன் கதையை வந்து உல்ட்டா பண்ணி கொடுத்துருப்பான், நம்ம எழுதணும். அதுக்கு பேசாமல் நம்ம ரீட் த பேசேஜ் ஆன்சர் கொஸ்டின். அவனே கதையை கொடுத்துருப்பான், அவனே கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதிலே ஆன்சர் இருக்கும். அந்த கதையை பார்த்தா ஆன்சர் எழுதிடலாம். ஸோ 5 மார்க் இது. அது எடுத்துடலாமா? அது படிக்கவே தேவையில்லை. 4 × 5 20 செக்ஷன். கொஸ்டின் நம்பர் 39, 40, 42, 41, 43 என்ன வரும்னா நோட்டீஸ் ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ரேட்டிங் இதெல்லாம் வரும். நான் 4 உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லோரும் படிச்சிருக்கேன், ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்? அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் எதை கடை பேர் இருந்தால் கடை பேர், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்போ மொபைல் ஷாப்னா மொபைல் ஷாப்போட கடை பேர், அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்போட ஃபோன் நம்பரோட அட்ரஸ் கீழே, அப்புறம் மொபைல் ஷாப் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எதாவது கொடுக்குறீங்கன்னா அதை நீ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதாவது எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஆடு வந்து உனக்கு பண்ண தெரியும். ஸோ அதை பண்ணி 5 மார்க். நோட்டீஸ் ரேட்டிங் எப்படி எழுதணுங்கிறது புக்கில் பாரு, புக்கிலுக்கு தான் வரும். அடுத்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் பிக்சரை பற்றி எழுது. பிக்சரில் உனக்கு அங்கே என்ன தெரியுது, பிக்சர் எந்த கலரில் இருக்குது, பிக்சரில் உனக்கு என்ன யாரெல்லாம் இருக்கா, பிக்சரில் உன்னோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஒரு 5 பாயிண்ட்டு. ரொம்ப சிம்பிளாக எழுதுனா போதும். 43வது சம்மர் ரேட்டிங். ரஃப் டிராஃப்ட் போர்டு, ஃபேர் டிராஃப்ட் போர்டு. ரஃப் டிராஃப்ட் போட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் இப்படி. அடுத்தது ஃபேர் டிராஃப்ட் போட்டு சூட்டபிள் டைட்டில் கொடு. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடு. ஃபேர் டிராஃப்ட்டு முடிச்சிரு, அவ்வளோதான். முடிஞ்சால் நம்பர் ஆஃப் ஒரிஜினல் வேர்ட்ஸு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட்டு எழுது. இல்லைனா வேண்டாம். அப்போது ஒரிஜினல் பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அதை ஒரு 170 வேர்டு இருந்ததுன்னா ஒரு 120 வேர்டை சுருக்கி ரஃப் டிராஃப்ட் எழுதணும். அது இப்படி கேன்சல் பண்ணிடணும். ஃபேர் டிராஃப்டில் அந்த 120 வேர்டில் 70 வேர்டை சுருக்கி எழுதுங்க. அதுலேயும் சுருக்கி எழுது தான் ஃபேர் டிராஃப்ட்டு. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு மேலே டைட்டில் கொடுத்துரு, இவ்வளோதான். ஸோ நோட் மேக்கிங் கேட்பாங்க, அது வேண்டாம், இது எழுதிருங்க. இப்போ இந்த 4 அட்டன் பண்ணிடலாம். லெட்டர் ரைட்டிங் வேணும்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி கம்ப்ளைண்டிங் லெட்டர் தான் அதிகமாக கேட்பாங்க. இல்லை ஃபார்மல் இன்ஃபார்மலும் கேட்கலாம். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க ஸ்கூலில் கொடுத்துருந்தா. எனக்கு தெரிஞ்சு லெட்டர் ரைட்டிங் தேவையில்லை, இந்த 4மே போதுமானது. கொஸ்டின் மெமரி போயம். மெமரி போயம் 2 தான் இருக்குது. லைஃபு, ஐ எம் எவ்ரி உமன். லைஃப் ஃபுல்லாக படிச்சிரு. ஐ எம் எவ்ரி உமனில் ஃபஸ்ட்டு 8 லைன் எந்த வேணாலும் கேட்பான். நான் படிக்க முடியாத பசங்களுக்கு வேணால் சொல்கிறேன், எவ்ரி உமன் வேணால் ஃபஸ்ட் 8 லைன் படிச்சுக்கோ, லைஃப் ஃபுல்லாக படிச்சிரு. ஆனால் என்ன கேட்டால் மெமரி போயம்லாம் சாய்ஸே வைக்கக்கூடாது, மாட்டிக்குவீங்க. கொஸ்டின் நம்பர் 46 சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி வந்து டெம்பஸ்ட் சிக்ஸாக் படிச்சுக்கோ, கண்டிப்பாக 1 எழுதிடலாம். அவன் 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவான், இது 2 படித்தாலே 1 எழுதிடலாம். அடுத்து 8 × 2 16, அதாவது ஒரு 8 மார்க் சப்ளிமெண்ட்ரி, இன்னொரு 8 மார்க் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது ஃபாலோயிங் அந்த பேசேஜை ரீட் பண்ணி கொஸ்டின் எழுதுன மாதிரி காமனாக கேட்பாங்க. இது 8 மார்க்கு, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க். 4 கொஸ்டின் கேட்பாங்க, எழுதிடலாம். ரொம்ப சிம்பிளான இது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ பேராகிராஃப் படிக்கிற, ப்ரோஸ் ஓடுது, போயம் ஓடுதும். நானும் 4 பேராகிராஃப் தான் சொல்லியிருக்கேன், 2 ப்ரோஸ் 2 போயம் ஓடுதும். சப்ளிமெண்ட்ரியோடதும் 2 பேராகிராஃப் படிக்கிற, அவ்வளோதான். சில பேர் வந்து பேராகிராஃப் எப்படி எழுதலான்னு கேட்குறீங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சினாப்சிஸ் போட்டு எழுதலாம், பேராகிராஃபும் எழுதலாம். பேராகிராஃபாக எழுதும்போது டைட்டிலு, தீமு, ஆத்தர் பேர் எழுதி பாக்ஸ் பண்ணிவிடு. பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் எழுது. எழுதிட்டு அதுக்கு கீழே 4வது லைன்லேருந்து ஒரு இப்படி 3 லைன் எழுதிட்டிங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 லைன் மிகாமல் எழுதிட்டு 12 லைன் எழுதிட்டு லாஸ்ட்டில் மார்க் எழுது. இதுதான் ஒரு பேராகிராஃபோட அழகு. ஒருவேளை நீ சம்மரி மாதிரி எழுதுகிற, ஹெட்டிங் போட்டு எழுதுறனா சினாப்சிஸ் போட்டு பாக்ஸ் போட்டுட்டு சைட் ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்றிலையும் 3 பாயிண்ட் எழுது. இது எப்படி வேணாலும் எழுதலாம். உங்கள் டீச்சர் எப்படி எழுத சொல்கிறாங்களோ அப்படி எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ பேராகிராஃப் சந்தேகம் முடிஞ்சிச்சு. ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அப்புறம் பஞ்சுவேஷன், ரீஅரேஞ்ச் வேர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் இவ்வளோ தான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே உங்களால் வந்து 90க்கு மேலே ஈஸியாகவே எடுக்கலாம். இன்னும் 100 எடுக்கலாம். இங்கிலீஷில் போதாத குறைக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்களா, அதுக்காக சொன்னேன். எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.